அக்கா தோட்டத்துக்கு போயிருந்தப்போ எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பொரியல் வேணும்னு சொல்லியிருந்தோம். உடனே பக்கத்து தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காய்கறியை. நமக்காக நம்ம தோட்டத்துக்காரரும் பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இதில் வந்து அந்த காய்கறி இது எல்லாமே இந்த தோட்டத்துக்குள்ளே தாங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்கள், அதாவது மயில் வந்து குடும்பத்தோட இந்த தோட்டத்தில் உலா வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து எங்களுக்கும் இருக்குது, தோட்டத்துக்காரங்களுக்கும் இருக்குது, மக்களுக்கும் இருக்குது, பறவைகளுக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் கேமராவில் காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, மயில் போகுதுங்களா. ஸோ ஃபேமிலியோடு போயிட்டுருக்குங்க. அதில் வாழை ஒரே இடத்துல வந்து நிறைய வாழை வச்சுருந்தாங்க. அதில் வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரசத்தாளி, தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாழை, ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ மறைச்சிருக்கும். ஸோ இது வந்து செவ்வாழை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கதிலி, அப்புறம் பச்சை வாழை வச்சுருந்தாங்க பாருங்கள். மயில் பக்கத்துலேயே வந்துருச்சுங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இயற்கை வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குங்க. இயற்கை அவ்வளவு கொட்டி கிடக்கு. அதே மாதிரி இவங்க வந்து தற்சார்பு வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு தேவையானதை விளை வச்சுருக்காங்க. எகைன் அதிலிருந்து எடுத்து அதுக்கே கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொத்தவரக்காய். இதுலேருந்து நம்ம விதை எடுத்து எகைன் இந்த தோட்டத்துலேயே வந்து உற்பத்தி பண்ணிக்குவோம். இதே மாதிரி தான் நம்ம தோட்டத்துலேயும் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10-15 வகையான காய்கறிகள் வந்து இயற்கை விவசாயம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் எங்களோட சேனலில் போயும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைஃப்பை வந்து பார்க்குறதே இப்போ ஒரு அதிசயமாக இருக்குது, சரிங்களா. அந்த மாதிரி ஒரு அதிசயத்தில் எங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசு, சரிங்களா. இறைவனுக்கு நன்றி. இயற்கை